Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் மண்டே அன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். இன்னைக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். குட் மார்னிங் பாலா சார், மோனு மேடம், வெல்கம் கோகுல் சார், கவிதா மேடம், நந்தகுமார் சார், கிருபா, குட் மார்னிங் எவ்ரிபடி, சச்சிதானம் சார், சப்தகிரி சார், ஸ்ரீதர் சார், சந்திர சார், குட் மார்னிங் சதீஷ் சார், வசந்த் சார், ஹவ் ஆர் யூ ஆஃப்டர் லாங் டைம், சுரேஷ் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ குயிக்கா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் நிஃப்டியோட சார்ட்டுக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். குயிக்கா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியோட சார்ட்ல இப்ப நம்ம இருக்கிறோம். ஸோ பிக் பிக்சர் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பிக் பிக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம இந்த சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். டெய்லி சார்ட்ல அது பார்க்கும்போது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஓரளவுக்கு மார்க்கெட் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து முன்னாடி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருந்தது. அந்த லெவல் நம்ம எஸ்எஃப்எல் வகுப்புல படிச்சவங்களா நினைவு இருக்கும் இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒன்ஸ் பெரிய கேப்புக்குள்ள போயாச்சு. இந்த இடத்த மீண்டும் அது என்னவா மாத்துது, சப்போர்ட்டா மாத்துறதா நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ அங்க இருந்து அது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் கொடுத்துட்டு இருக்கு. கரண்ட்லி 25,534 ஸ்பாட்ல பாக்குறோம். நம்ம ஃபியூச்சர்ஸ் மாறிக்கலாம். ஸோ இப்ப இது வந்து தொடர்ந்து மேல ஏறுமா? ஏன்னா இது ஒரு இப்போ ஆஸ் ஆஃப் நோ இப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா கூட இது என்னது ஒரு பியர்சிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறத பாக்குறோம். ஸோ தட் இஸ் அ குட் ரெக்கவரி இன் ஜெனரல். ஸோ இந்த ரெக்கவரி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றதும் நம்ம ஒரு கேள்வியா தான் பார்க்கணும். ஏன்னா ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபால் அப்படின்றது குட் ஃபால். ஸோ இந்த ஃபால்ல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரெக்கவரி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும், எவ்வளவு தூரத்துக்கு இது போக வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இங்க இருந்து இந்த வீழ்ச்சி அப்படின்றது வந்து இப்ப இங்க இருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறது நம்ம பாக்குறோம். சோ இந்த ரெக்கவரி அப்படின்றத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த 38.2% எங்க வருது பாருங்க, 25,628. ஸோ இப்போதைக்கு நாங்க தான் ஏற்கனவே கோடு போட்டிருக்கேன்ல, 25,628 தான் கோடு போட்டிருக்கேன். அதுவே 38.2% ஆஃப் தி ஃபிபனாச்சி ரெக்கவரியாகவும் இருக்கு. நம்ம ஏற்கனவே போட்ட அந்த கோட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ 536. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு 80-90 பாயிண்ட்டுக்கான ஒரு ஏற்றம் இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூவா நம்ம இப்போ யோசிக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து இதுல எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து நேரடியா இப்போ பிக் பிக்சர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடம் சப்போர்ட் எடுத்தாச்சு. இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,350 இஸ் த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த லோ ஏரியா டெஃபினெட்லி இட் இஸ் த சப்போர்ட். ஸோ 25,350 இஸ் த சப்போர்ட் ஏரியா. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேல 25,000, நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுறேன், 650. ஸோ 350, 650 இந்த 300 பாயிண்ட்ஸ் தான் இப்போதைக்கு முக்கியமான எல்லைகளா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு பார்க்க வேண்டும். ஓகே, சோ இது எந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு இன்ட்ராடேக்கு வாய்ப்புகளை கொடுக்குதுன்றது பார்க்கலாம். அதுக்காக நான் முதல்ல என்ன பண்றேன், இதை நிப்டி ஃபியூச்சர்ஸ்ல போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டு இப்போ இந்த கேப் நல்லாவே முன்னாடி இறங்குனது இல்லையா, அதுல இருந்து ஒரு கேப் டவுன் ஆகி ரெக்கவர் ஆகி மேல போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ 25,628 இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல இருக்குது. ஸோ இதனுடைய டிராவல் அப்படின்றது இது வரைக்கும் போகலாம் முதல் கட்டமா அப்படின்னு பார்க்கலாம். நடுவில் இந்த ஹடில் அது தாண்டணும். ஸோ தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ஹடில். இன்னைக்கு இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்கவரி ஆனாலும் நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரை யார் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது தாண்டனாதான் அடுத்த கட்ட நகர்வு. இதை தாண்டிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரலாம் அப்படின்றது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது நம்ம பார்க்கணும். இந்த இடத்த அவங்க தாண்டுவாங்களா அப்படின்னா அதுக்கான முயற்சி. மார்னிங் ஒரு அட்டம் பண்ணாங்க, பட் தட் ஃபெயில்ட். கீழே வந்தாச்சு. இப்ப திரும்ப அடுத்த அட்டம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல நமக்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரேடுக்கான வாய்ப்புகள் வரலாமா அப்படின்னா எஸ். இப்போ நம்ம இந்த இடத்த தாண்டும் போது ஒரு சூப்பர் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். அதே நேரம் கீழே டிப் ஆச்சுனாலும் நம்ம வாங்குறதுக்கான ஒரு இடம் இருக்கிறது. 25,514 இங்க டிப் ஆச்சுன்னா we will buy. So 25,514 and so we will keep a stop loss of நான் 5 போடுறேன். 35 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் 25,480. இந்த ஸ்டாப் லாஸை வச்சு ஒரு டிப் ஆகும்போது வாங்கலாம்.
அதே நேரம் இப்ப பிரேக் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது the answer is yes. ஸோ அந்த பிரேக் அவுட் அப்படின்றது ஏற்குறைய நமக்கு இப்போ எனி மொமெண்ட் அது நடக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த பிரேக் அவுட் வாங்குறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் 550. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி போகும்போது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ். ஸோ அது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா முதல் டார்கெட்டா இந்த 630 வச்சுக்கலாம். அது தாண்டிடுச்சுன்னா பூம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேட்டர்ன் இங்க ஃபார்ம் ஆயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஆடம் அண்ட் ஈவ், ரிவர்ஸ் ஆடம் அண்ட் ஈவ், இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வேளை அது சக்சஸ்ஃபுல்லா மேல பிரேக் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மேல நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா டார்கெட் 25,788. ஸோ இந்த டார்கெட் நோக்கி அது போகலாம். ஸோ இன்ட்ராடே அப்படின்றதுனாலும் இது வந்து இன்ட்ராடேக்குன்னு சொல்ல முடியலனாலும் ஸோ நமக்கு மேல 25,718 அப்படின்றது ஒரு டார்கெட்டா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ஏரியாவை நோக்கி அது நகர்மாட்டது பார்க்கலாம். படிப்படியா பார்க்கலாம். இன்ட்ராடே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரேக் அவுட் அப்படின்றதையும் நம்ம இப்ப எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு உடனடியாவே இந்த இடத்தை தாண்டும் போதே பிரேக் அவுட் பண்ணிக்கலாமா 594. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா 45 பாயிண்ட் கிட்ட நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ரைட். நம்ம பிரேக் அவுட் ஆகுது. வி ஆர் பையர். ரைட். ஸோ வி ஆர் பையர் அட் த கரண்ட் பிரைஸ் 590 293ல நம்ம பையரா இருக்கிறோம் இப்போ. ஸோ திஸ் பை is 25,593 and the stop loss 25,550. ஓகே. 43 பாயிண்ட் கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடுக்கானது. ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்றவங்க தான் அதை எடுக்கணும். மற்றவங்க வந்து கீழே இந்த 515 எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். எப்போ வரும்னு தெரியாது. பட் ஓவராலா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் ஒன்று இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இது இன்னைய டேவோட ஹை இல்லையா, ஆல்மோஸ்ட் இன்னைய டேவோட ஹை அது. அது தாண்டும் போது நமக்கு ஒரு நல்ல ஏற்றம். அடுத்த பிரேக் அவுட்டும் நடக்க வாய்ப்பு உண்டு. எப்போ ஒன்ஸ் இட் கிராசஸ் 25,631 நெக்ஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் by above 25,635 போடுறேன். ஒரு 4 பாயிண்ட் தள்ளி போடுவோம். இதுக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் ஒரு 35 பாயிண்ட் வச்சு. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே இதான் நம்ம டார்கெட்டா நம்ம யோசிக்கிறோம். இதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க கீழே டிப் ஆகும்போது நம்ம வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க 25,400 நெக்ஸ்ட் வீக் எடுக்கணும். நமக்கு வந்து by 25,400 C and the stop loss 20 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போதைக்கு 15 கூட போட்டா கூட சமயத்துல போதுமானதாக இருக்கும். ஓகே. இப்ப கரண்ட் பிரைஸ்லயே வாங்கிக்கலாமா ஒரு கால் ஆப்ஷன், அதுவும் வாங்கிக்கலாம். 25,500 காலே எடுத்துக்கலாம். இப்ப இங்க வரும்போது இந்த ஸ்டாப் லாஸ் நீங்க எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து we can buy 25,500 C நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் எல்லாமே. நம்ம ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். 20 பாயிண்ட்ஸ் 22 பாயிண்ட்ஸ் கிட்ட வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரியான ஒரு இடம். ஓகே. ஸோ இப்போ இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பார்க்கணும். இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஏற்கனவே நம்ம பிரேக் அவுட்ல உள்ள இருக்கிறோம். இன்னும் தள்ளி போய் எடுக்கிறவங்க அவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த விஷயம். ஸோ இப்போதைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்துட்டோம். குயிக்கா பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ லெட் மீ கோ டு த பேங்க் நிஃப்டி. ரைட் ஹேண்ட் சைட்ல அண்ட் பிரிங் இன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பொதுவா. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியோட நிலைமை என்ன அப்படின்றது குயிக்கா பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி அப்படின்றது நம்ம பிக் பிக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் இங்க இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஏறக்குறைய என்ன பேட்டர்ன் இது
சேட்ல போடுங்க பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு தெரியுதா? என்ன பேட்டர்ன் இது? நம்ம வகுப்புல படிச்சது உங்களுக்கு நினைவு இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் கிரியேட்டிங். ஓகே, ஆக்ஷன்ல இறங்குறாரு. குட். ஸோ இது என்ன பேட்டர்ன்? சரி, எல்லாரும் நம்ம படிச்சதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா? ஸோ இதை ஜஸ்ட் ஒரு குவிக்கா ஒரு அடையாளத்துக்காக நான் போடுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஜென்ரலி காலையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லுக்கிங் ஸ்ட்ராங்கர் தேன் நிஃப்டி இன் ஜென்ரல். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தட் குட் பி a வெரி ஸ்ட்ராங் அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த அப்வர்ட் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா then there could be a probable sir எங்க போலாம், can move towards 60,800 வச்சுக்கலாம் டார்கெட். கரண்ட்லி 60,534 இருக்குது. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி நமக்கு இன்னொரு 270 to 80 பாயிண்ட்ஸ் கூட இந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். 60,810. ஸோ இந்த இடத்த தாடுறதுக்கு அது கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் திஸ் இஸ் புரோக்கன், எஸ் நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேட் கூட வச்சுக்கலாம். ஸோ 60,545 மேல இதை பிரேக் அவுட் பண்ண கூட எடுத்துக்கலாம். பிரேக் அவுட் பை above 60,000, yeah, 60,540 போடுறேன் நான், 540. அண்ட் இதுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி வருது. ஏன்னா பிரேக் அவுட்டுக்கு எப்பவுமே நமக்கு நிறைய தான் ஸ்டாப் லாஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ வீல் ஹாவ் அட்லீஸ்ட் ஒரு 65 பாயிண்ட்ஸாவது நம்ம போடணும். 65 பாயிண்ட்ஸாவது போடணும். 70 பாயிண்ட்ஸே நான் போடுறேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். We should have a stop loss of 70. இதோட பிரேக் ஆச்சு அப்படின்னா then we got a bigger target. பட் எல்லாருமே பிகர் டார்கெட்டாக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே நடுவுலலாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அங்கங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்தந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே கொஞ்சம் புக் பண்ணுறதையும் ப்ராக்டிஸாக வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது கூடவே 60,000, ஆக்சுவலி 60,100 கால் ஆப்ஷன் அது கொஞ்சம் ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 565 100. இதுக்கு எப்பயுமே நீங்க என்ன பண்ணலாம், 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நான் சொல்றேன் இப்போ, ஆனால் அவ்வளோ தேவையில்லை. we can look for some 35 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வைக்கிறேன். now this also breaking out now. ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல ரெண்டுலையுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே நேத்தியோட வீக்னஸ், ஃப்ரைடே வீக்னஸ் பேஸ் பண்ணி ஷார்ட்ல இருப்பாங்க. அந்த ஷார்ட் கவரிங்லாம் என்ன பண்ணும், இதை புஷ் பண்ணி விடும் அப்படின்றதும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ when you are talking already it has broken out. 540ல இருந்து என்ன ஆயிடுச்சு, it has broken and started going up. ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா டெசிஷனும் நம்ம டப்புன்னு எடுக்கிறதுக்கும் நம்மள தயார் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம கேம் ஆஃப் த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேல பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு ட்ரேட்ல நல்ல ப்ராஃபிட் வருதுன்னா அன்னைக்கு பேக் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் இனிஷியலா எல்லாருமே. அது பிறகு ப்ராக்டிஸ் பண்ண கன்டினியூ பண்ணலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனா நம்ம அன்னைக்கு ட்ரேட்டை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். we'll meet next week. Thank you everybody. Have a nice day. Bye bye. சார் அது 60,100 சார். ஒரு நிமிஷம் இருங்க. 65,100 போட்டிருக்கீங்க. சாரி சார். Thank you for the correction. 60,100 call. Thank you, Bala sir. Thank you, sir. Okay then. So wish you all the best. Thank you. Bye bye. Have a nice week. We'll meet next Monday.